பெண்களுக்கு போதனை கொடுத்தார், பெண்களோடு உரையாடினார், தன்னுடைய ஊழியத்திலும் பெண்களை ஈடுபடுத்திக் கொண்டார். மரியாளை தன்னுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து பாடம் கற்றுக்கொள்ள அனுமதி அளித்து போதனை கொடுத்தார். ஆகவேதான் இன்று பெண்கள் உயர்ந்த நிலைகளிலே இருக்கின்றார்கள். நாட்டை ஆளுகின்றார்கள், மாநிலத்தை ஆளுகின்றார்கள், விமானம் ஓட்டுகின்றார்கள், நிலவுக்கு கூட சென்று வருகின்றார்கள். மட்டுமல்ல, மத போதகர்களாகவும் இருக்கின்றார்கள். நம்முடைய ஆதீனத்திலும் ஒரு சில பெண் ஊழியர்கள் போதகர்கள் இருக்கின்றார்கள். ஆக எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அதிகம் கூடியிருப்பது பெண்கள் தான். எந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் அதிகமாக கூடியிருப்பது பெண்கள் தான். திருச்சபைகளும் அதற்கு தப்பவில்லை. அங்கேயும் அதிக இருக்கைகளை ஆக்கிரமித்திருப்பவர்கள் பெண்களே. இந்த திருச்சபையை பார்த்தாலும் அதிகம் பெண்கள் தான் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒருபுறம் இப்படி இருக்க, மறுபுறம் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்றவர்களும் பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்கு எதிரான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று ஒரு குடும்பம் மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்தால் அவர்களை பார்த்து இந்த உலகம் இப்படியாக சொல்லும், அவர்கள் ஏதோ பாக்கியம் செய்தவர்கள் அல்லது ஏதோ புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லும். ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது யாராவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:13. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள், நான் பாக்கியவதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே குணசாலியான பெண்ணை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். அவள் பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். குணசாலியான பெண்ணை அவளுடைய பிள்ளைகள் எடுத்து பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று அங்கே வாசிக்கின்றோம். இங்கே ஒருவரை உலகம் பாக்கியவான்கள் அல்லது பாக்கியவதி என்று சொல்லுகின்றது. ஒருத்தி தன்னைத்தானே நான் பாக்கியவதி என்று சொல்லுகின்றாள். இன்னொருத்தி பிள்ளைகளால் நான் பாக்கியவதி என்று சொல்லப்படுகின்றார்கள். இதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? உலகம் நம்மை பார்த்து பாக்கியவான்கள் அல்லது பாக்கியவதி என்று சொல்லுகின்றதா? நம்மை நாமே நாம் பாக்கியவதி என்று சொல்லுகின்றோமா? அல்லது நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து என் அப்பா பாக்கியவான், என் அம்மா பாக்கியவதி என்று சொல்லுகின்றதா? சொல்லுகின்ற அளவிலே நாம் இருக்கின்றோமா? அல்லது இவற்றுக்கெல்லாம் மேலாக நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் நம்மை பார்த்து என் மகள் அல்லது என் மகன் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் இருக்கின்றோமா? ஒருவேளை உலகம் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லும் என்றால் நம்முடைய செல்வ செழிப்புகள் எல்லாம் போய் நாம் வீழ்ச்சியை சந்திக்கும் போது அதே உலகம் நம்மை பார்த்து ஏதோ துரோகம் செய்தவர்கள் என்று சொல்லி நம்மை தூஷிக்கும். நான் பாக்கியவதி என்று சொல்லுவேன் என்றால் வேதனைகள், துன்பங்கள், கலக்கங்கள் வரும்போது
தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை வாழ்க்கைவது என்று சொல்லுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவன் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என் ஆண்டவர் என்னுடைய தாழ்மையை பார்த்தார். ஆகவேதான் எல்லா சந்ததிகளும் என்னை வாழ்க்கைவது என்று சொல்லக்கூடிய அளவிலே உயர்த்தினார் என்று அங்கே மரியாள் சொல்வதை நாம் கண்டுகொள்ள முடியும். மரியாளுக்கு வாழ்க்கைவது என்ற உயர்ந்த பட்டத்தை கொடுத்தது ஆண்டவர் விரும்பக்கூடிய குணமாகிய தாழ்மை. ஆண்டவர் விரும்பக்கூடிய குணமாகிய தாழ்மை தான் மரியாளை வாழ்க்கைவது என்று சொல்ல வைத்தது. அன்று பாவத்திலும் அக்கிரமத்திலும் அடிமைத்தனத்திலும் கிடந்த நம்மை மீட்பதற்கு ஒரு தேவகுமாரனை இந்த உலகத்திற்கு தர தன்னை அர்ப்பணித்த மரியாள் வாழ்க்கைவது என்றார். இன்று அதே தேவகுமாரனை யார் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றார்களோ அல்லது அந்த தேவகுமாரனுடைய குணங்கள் யாருடைய வாழ்க்கையை வெளிப்படுகின்றதோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். தேவனுடைய குணங்கள் யாருடைய வாழ்க்கையை வெளிப்படுகின்றதோ அவர்கள் தான் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும். இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகின்றது. ஆவியில் எழுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீடிய பொறுமையுள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று அங்கே அழகாக இயேசுநாதர் சொல்லியிருக்கின்றார். இந்த குணங்கள் யாருடைய வாழ்க்கையை வெளிப்படுகின்றதோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். நாம் இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுகின்றதா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கின்றார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தாவீது சொல்லுகின்றார். என்னை கேட்கின்ற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய குணங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா? நம்மை பார்த்து பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் இருக்கின்றோமா? ஒரு கணம் நம்மை சோதித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட குணங்கள் நம்மளே காணப்படுகிறது? இந்த 2 நாட்களிலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் வேத வசனங்களை இரவு முதல் தியானிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். ஜபத்திலே நாம் ஆண்டவரோடு பேசுகின்றோம். இந்த ஐக்கியம் வளரும் போதுதான் ஆண்டவருடைய குணங்கள் நம்மளே வெளிப்படும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போதுதான் மரியாள் பெற்ற பாக்கியவதி என்ற பட்டத்தை நாமும் பெற முடியும். என்னை கேட்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே இயேசுநாதருடைய குணங்கள் வெளிப்படுகின்றதா? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? இரக்கமுள்ளவர்களாக இருக்கின்றோமா? சாந்தம், சமாதானம், இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுகின்றதா? ஒரு கணம் நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். இந்த 2 நாட்கள் ஒரு துளி விடுகின்ற காலம். ஒருவேளை இதுவரையிலும் பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே, இந்த நாட்களிலே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வேதத்திலிருந்து நான் ஒரு சில பெண்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். யார் பாக்கியவதி? யார் பாக்கியவதி என்ற தலைப்பிலே ஒரு சில பெண்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். முதலாவதாக, அழிக்கிறவளா அல்லது உருவாக்குபவளா? யார் பாக்கியவதி? அழிக்கிறவள் பாக்கியவதியா அல்லது உருவாக்குபவள் பாக்கியவதியா? இந்த அழிக்கிறவள் யார்? உருவாக்குபவள் யார்? 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலும் 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலும் ஒரே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலை ஆட்சி செய்த அகசியா அரசன் கொல்லப்படுகின்றார். இந்த அரசன் கொல்லப்பட்ட செய்தியை அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் கேள்விப்படுகின்றார். மகன் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட தாயாகிய அத்தாலியால் என்ன செய்திருக்க வேண்டும்? கண்ணீர் வடித்து கதறி துடித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அத்தாலியால் கதறினாளா, துடித்தாளா, கண்ணீர் விட்டாளா? இல்லை. மகன் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட அதே வேகத்தோடும் கோபத்தோடும் வீட்டிற்கு செல்லுகின்றாள். பட்டயத்தை எடுக்கின்றாள். வீறு கொண்டு ஓடுகின்றாள். ஓடி யூதா வம்சத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் கொன்று குவிக்கின்றாள். அதோடு ஆட்சி பொறுப்பையும் தனதாக்கி
இந்த சிறுவனாகிய யோவாசுக்கு இந்த யோசேபாள் அத்தை. அகசியாவின் சகோதரி தான் யோசேபாள். இந்த 6 வருடமும் யோசேபாளும் யோய்தாவும் இந்த குழந்தையை ஆலயத்திலே ஒளித்து வைத்து அவனுக்கு நற்போதனைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இறை நம்பிக்கையிலே அவனை வளர்த்துகின்றார்கள். 7ஆம் வயதிலே அவன் அரசனாக உருவாக்கப்படுகின்றான், அரசனாகின்றான். அப்போதே இந்த 6 வருடமும் இந்த யோவாசுக்கு அவன் ஒரு அரசனாவதற்கு அவனுக்கு நற்போதனைகளை கற்றுக் கொடுத்து இறை நம்பிக்கையிலே வளர்த்து அவனை ஒரு அரசனாக தயார்படுத்தியது இந்த யோசேபாள். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு சிறு பருவத்திலிருந்தே உடலிருந்து வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து நற்போதனைகளை கற்றுக் கொடுத்து வளர்ப்பது தாய்தான். ஆகவே யோசேபாள் தான் இதில் இந்த குழந்தைக்கு அரசனாவதற்கு முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார். பாருங்கள், இந்த அத்தாலியாள் தன் மகனுக்கு துன்மார்க்கமான ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கின்றாள். இந்த யோசேபாள் நற்போதனைகளை கற்றுக் கொடுக்கின்றாள். அத்தாலியாள் அரச வம்சத்தையே கொன்று குவிக்கின்றாள். ஆனால் இந்த யோசேபாள் அரசனை உருவாக்கின்றாள். இந்த யோசேபாளிடத்திலே இரக்கம் இருந்தது. ஆகவே அந்த குழந்தையை கொல்ல கொடுக்காமல் எடுக்கின்றாள். இந்த கொலைக்காரியான அத்தாளோடு அவள் கோபித்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவளிடத்திலே சாந்த குணம் இருந்தது, பதிலுக்கு பதில் செய்யவில்லை, சமாதானம் இருந்தது, நீதி நிலைநாட்ட பிடித்தால் இவளிடத்திலேதான் கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்பட்டது. இந்த யோசேபாளிடம்தான் கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படுகின்றது. பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய தகுதி இந்த யோசேபாளிடத்திலேதான் இருந்தது. நாம் எப்படி இருக்கின்றோம்? இந்த நாட்களிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அழிக்கிறவளாக இருக்கின்றோமா அல்லது உருவாக்குபவளாக இருக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கின்றோம்? நற்போதனைகளை கற்றுக் கொடுக்கின்றோமா இல்லை தவறான ஆலோசனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமா? பல வேளைகளிலே நம்முடைய செயல்பாடுகளுக்கு இந்த அத்தாலியாவுடைய செயல்பாடுகளை போட்டு இருந்திருக்கலாம். கோபத்தோடும் வைராக்கியத்தோடும் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நாம் நம்முடைய பழைய செயல்பாடுகள் இருந்திருக்கும் என்றால் அவைகளை விட்டுவிட வேண்டும். நாம் நற்சாட்சி உள்ள பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இரக்கம், எளிமை, சாந்தம், நற்குணம், இந்த இயேசுநாதருடைய குணங்கள் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த யோசேபாளை போன்று நாம் உருவாக்குபவளாக மாற முடியும். அழிக்கிறவள் அல்ல, உருவாக்குபவள் தான் பாக்கியவதி. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யார் பாக்கியவதி? விசனப்படுத்துகிறவளா அல்லது அர்ப்பணிக்கின்றவளா? யார் பாக்கியவதி? விசனப்படுத்துகிறவள் பாக்கியவதியா அல்லது அர்ப்பணிக்கின்றவள் பாக்கியவதியா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். எல்கானாவின் மனைவிகளாகி அன்னாளையும் பெரினாளையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே இந்த பெரினாளுக்கு பிள்ளைகள் இருக்கின்றது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத குறை இந்த பெரினாளுக்கு ஒரு நிறைவை தந்திருக்கின்றது. அன்னாளின் பலவீனத்தை பெரினாள் தனக்கு ஒரு பலமாக கருதி கொண்டாள். இந்த பெரினாள் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்ற குறையை சுட்டிக்காட்டி அவளை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி விசனப்படுத்துகின்றாள். இவள் விசனப்படுத்துகின்ற பொழுது இந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒரே ஒரு குறைதான், ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதனை. இந்த பெரினாள் ஏன் அன்னாளை விசனப்படுத்துகின்றாள்? இந்த பெரினாளிடத்திலே இரக்கம் இருந்ததா? இல்லை. இருதய சுத்தம், சாந்தம், நற்குணம், தயவு எவையுமே இவளிடத்திலே இல்லை. இரக்கம் இருந்திருந்தால் தன்னுடைய சகோதரிக்கு ஒரு பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டியிருப்பாள். இருதய சுத்தம் இருந்திருந்தால் தவறான வார்த்தைகளால் அவளை காயப்படுத்தி இருக்க மாட்டாள். சாந்தம் இருந்திருந்தால் அவளை வெறுத்திருக்க மாட்டாள். சமாதானம் இருந்திருந்தால் அவளுடைய குறையை தன் குறையாக கருதி அவளை சமாதானப்படுத்தி இருப்பாள். இவைகளில் எதுவுமே பெரினாளுக்கு இல்லையே. கிறிஸ்துவின் குணங்கள்
தெரியுமா? பிறர் மனம் நோக சுய இன்பம் தேடும் பெண்ணினால் தான் விசனப்படுத்துகின்றவள். பிறர் மனம் நோக சுய இன்பம் தேடும் பெண்ணினால் தான் விசனப்படுத்துகின்றவள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது அர்ப்பணிக்கின்றவள் யார்? பெண்ணினாள் மூலம் துக்கப்பட்ட அன்னாள் பெண்ணினாளோடு வழக்காடவில்லை. தன் வேதனைக்கும் துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் பரிவாரி ஆண்டவரே என்று கருதி ஆலயம் செல்லுகின்றாள். சென்று மனம் கசந்து அழுகின்றாள். அழுது விண்ணப்பம் பண்ணுகின்றாள். எப்படி விண்ணப்பம் பண்ணுகின்றாள் என்றால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கிறோம். இதை பார்த்த இந்த அரசு
என் எஜமான் எங்களுடைய இஸ்ரவேல் தேசத்திலே சென்றால் நிச்சயம் என் எஜமானின் குஷ்டரோகம் மாறும் என்று சொல்லுகின்றார். இந்த சிறு பெண் சொன்னதை கேட்டு அந்த எஜமானி அம்மாள் அதிர்ந்திருப்பாள். நாங்கள் பார்க்காத வைத்தியமா அப்படின்னு யோசித்திருப்பாள். இருந்தாலும் அந்த சிறு பெண் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொண்டு நாகமானிடம் சொல்லி நாகமான் இஸ்ரவேல் தேசத்திலே போய் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். இந்த பணிவிடைக்காரியான பெண் தன் எஜமானுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று அவள் முயற்சி செய்தாள். இறைவனிடம் வேண்டி இருப்பாள். எல்லா காரியங்களையும் அவள் செய்திருப்பாள். ஏனென்றால் இந்த சிறு பெண்ணிடத்திலே ஒரு இரக்கம் இருந்தது. இரக்கம் இல்லை என்றால் என்னை சிறைபிடித்தவன் தானே, இவனை நான் ரட்சிப்பதற்கான காரியங்களை சொல்ல வேண்டும் என்று யோசித்திருப்பாள். ஆனால் இந்த பெண் அப்படி யோசிக்கவில்லை. என்னுடைய எஜமானுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று அவள் யோசித்து சொல்லுகின்றாள். அந்த எஜமான் சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். இந்த சிறு பெண்ணுடைய குணங்கள், சிறு பெண்ணிடத்திலே இயேசுநாதனுடைய குணங்கள் இருந்திருக்கின்றது. இரக்கம், எளிமை, சாந்தம், சமாதானம் எல்லாமே இந்த பெண்ணிடத்திலே இருந்தது. பாருங்கள், அங்கே இயேசுவேல் அதிகாரம் செலுத்தி ஒரு அப்பாவியை கொலை செய்தாள். ஆனால் இந்த பணிவிடைக்காரியான பெண் ஒரு படை தளபதியை ரட்சித்து ஒரு தேசத்தையே ரட்சிக்கக்கூடிய அளவில் அவள் செயல்பட்டாள். இவளிடத்திலே கிறிஸ்துவின் குணங்கள் இருந்தது. இவள்தான் வாக்கியவதி என்று சொல்ல தகுதி படைத்தவள். நாம் எப்படி இருக்கின்றோம்? அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருக்கின்றோமா அல்லது பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கின்றோமா? முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால் பணிவிடைக்காரராக வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. பணிவிடைக்காரராக நாம் பணி செய்வோம் என்றால் கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிலே வெளிப்படும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே தெபோராள் நியாயம் விசாரிக்கும் பணியை செய்கின்றாள். என்னை கேட்கின்ற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை இந்த வேளையிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பாக்கியவதி என்று யார் பாக்கியவதி என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக 6 பெண்களை உங்கள் முன்பாக வைத்தேன். இவர்களில் நாம் யாரை போன்றிருக்கின்றோம்? கிறிஸ்துவின் குணங்களை வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா அல்லது பாக்கியவதி என்று சொல்லுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கின்றோமா? ஒரு குணசாலியான பெண்களை போன்று நாம் இருக்க வேண்டும். அதற்கு கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் கொலைக்காரியான அம்மாளியாளை போன்றிருக்கிறதா அல்லது விசனப்படுத்துகிற பெண்ணாளை போன்றிருக்கின்றதா அல்லது அதிகாரம் செலுத்துகிற இயேசுவேலை போன்றிருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட குணங்கள் இதுவரையிலும் இருந்திருக்கலாம். இந்த 2 நாட்களிலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு யோசேப்பாள் எவ்விதம் நற்போதனைகளை கொடுத்து ஒரு அரசனை உருவாக்கினாலோ அது போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்போதனைகளை கொடுத்து நாம் உருவாக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். இந்த நாளிலே கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிடத்திலே வெளிப்படுவதற்கு நம்மை தயார்படுத்தி நாம் அதற்காக ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய அர்ப்பணிப்பு அன்னாளை போன்று இருக்க வேண்டும். நம்முடைய பணிவிடைக்காரி போன்று இருக்க வேண்டும். இந்த 2 நாட்களிலே கிறிஸ்துவின் குணங்கள் நம்மை துளிர்விட நாம் பாடுபட வேண்டும். அதற்காக நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும். எப்படியும் வாழ்ந்து போவது அல்ல, எப்போதும் வேதத்தை தியானிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படும். நாமும் பாக்கியவதி என்று சொல்ல தகுதியுடையவர்களாக மாறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று 3 குறிப்புகளை அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அழைக்கிறவர்களா, உருவாக்குகிறவர்களா, விசனப்படுத்துகிறவர்களா, அர்ப்பணிக்கிறவர்களா, அதிகாரம் செலுத்துகிறவர்களா, பணிவிடை